நம்ம கெனல் ப்ரீடிங்கில் வந்திருக்க கோம்பை பப்பீஸே வந்து நிறையா பெட் பேரண்ட்ஸ் வீட்டில் யூஸ்ஃபுல்லான ஒர்க்கிங் டாகாக சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா லாயலான ஹோம் கார்டியனாக ஃபார்ம் கார்டியனாக இருக்காங்க. இப்போ ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷன், ஒரு பாம்பு உள்ளே வருதுன்னா கூட டக்குன்னு அலர்ட் ஆகி கண்டுபிடிச்சி விரட்டுறதா இருக்கட்டும், சின்ன ஏஜ்லேயே வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்ம இடத்துக்கு வரும்போது அவங்கள பார்த்து பார்க் பண்ணி கார்டிங் இன்ஸ்டிங்ஸ் காமிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மில் செட்டிங்கில் இருக்கும்போது வெளியே இருந்து அனிமல்ஸ் வருது அப்படின்னா அந்த அனிமல்ஸை ஓனரோட கமாண்டின் பேரில் போய் ஹார்ம் பண்ணாமல் விரட்டுறது. ஒரு கோழி இருந்துச்சுன்னா கோழிகளை விரட்டுறது, மாடு இருந்துச்சுன்னா மாடுகளை விரட்டுறது. விரட்டி முடித்தோன்னா ஓனர் கூப்பிட்டோன்னே திருப்பி ரீகால் வர்றது. இது எல்லாமே ட்ரைனிங் இல்லாமலேயே இந்த அளவுக்கு பண்ணுறது. அதுக்கப்புறம் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் அவங்கக்கிட்ட பாதுகாப்பாக ஜாக்கிரதையாக நடந்துக்கிறது. வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட வந்து ரொம்ப அன்பை பொழியிறது. இப்படி ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக எந்த நேரத்தில் எவ்வளவு டெம்பரமெண்ட் காட்டணும், ஒரு கண்ட்ரோல்டாக அந்த டெம்பரமெண்ட் காட்டணும் அப்படிங்கிற இதுக்கு எக்ஸாம்பிளாக, ஒரு ப்ராப்பர் ஒர்க்கிங் டாக் எக்ஸாம்பிளாக நம்ம கிணறுலேருந்து போகிற கோம்பை பப்பீஸே அந்தளவுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்ஸஸ்லேயும் கோம்பை டாக்ஸ் அக்னாலேஜ் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த டாகை வந்து ஒரு ப்ரீடை அக்னாலேஜ் பண்ணி இதை வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ரீடு நூற்றுக்கணக்கான வருஷமாக இருக்குது. நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஒரு ப்ரீடு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் பேர் பெருசாக எந்த ஒரு ரிசர்ச் பண்ணாமல் எந்த ஒரு உழைப்பும் போடாமல் போகிற போக்கில் அப்படியே கோம்பை ப்ரீடுன்னு ஒன்று கிடையாது, எங்கள் ஊருக்கு வாங்க, தெருவில் இருக்க நாய் இதை விட நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்கிறத வந்து நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேனுங்க. தெருவில் இருக்க நாய்களை கண்டிப்பாக தத்தெடுக்கிறது நல்ல விஷயம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு கோம்பையை விட அவங்களாம் பெட்டராக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். இதுக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன். அதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது நம்புகிறேன். காரணம், நான் 6 வருஷத்துக்கு மேலே இந்த நாய்களை வளர்த்துறேன், ப்ரீட் பண்ணுறேன். நம்ம பார்த்து ஒர்க்கிங் கேரக்டரிஸ்டிக்ஸு நல்லா வரணுங்கிறதுக்கு செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணுறோம். ஃபோர்ஸஸ்லேயுமே நல்லா அடாப்ட் ஆகி இன்றைக்கி ஒரு பாம் டிடெக்ஷன் ஸ்குவாடுக்குள்ளே இண்டக்ட் ஆகி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது கோம்பை டாக்ஸ். இன்னுமே ஃபோர்ஸஸில் வந்து அடிஷ்னலாக டாக்ஸை அக்வயர் பண்ணுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுமானா கட்டாயமாக இவங்களுக்கு பெருசாக வார்த்தைகளில் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. நம்ம செயலில் இந்த நாய்களுடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி எந்தெந்த அவென்யூஸில் இந்த நாய்களை கொண்டு போக முடியுமோ அது எல்லாத்துலேயுமே கொண்டு போய் இவங்களோட ஒர்க்கிங் டெண்டன்சிஸை காமிச்சு ஒரு ப்ரீடாக இவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்போம். பேசுகிறவங்க பேசட்டும். ஆனால் நிச்சயமாக எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தே தீருவேன் நான் ஒரு கோம்பை ப்ரீடராக. அது எல்லா எத்திக்கல் ப்ரீடருக்கும் அந்த ரைட்ஸ் இருக்குங்க. நன்றி.